சிம்ம ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான சனி பெயர்ச்சிக்கான நல்ல பலன்கள் 6 நல்லா கேட்டுக்குங்க. பொதுவா சனி போய் அஷ்டமத்துல உட்காரும்போது அத்தன பேரும் வண்ட வண்டையா நல்லா இல்ல, நல்லா இல்லன்னு தான் சொல்லுவாங்க. உண்ம அதுதான். இதுல ரகசியம் என்னன்னா, எல்லா சைட் ஆஃப் த காயினுக்குமே 2வது சைடு இருக்கிற மாரி, உங்களுக்கும் ஒரு 2ண்ட் சைடு இருக்கு. அதாவது இதுவரைக்கும் நீ பார்த்தது அம்பியா, இனிமேல் நான் அந்நியனா பார்க்க போறேங்கிற மாரி, வேற ஒரு சைட் ஆஃப் த காயின் ஓப்பன் ஆகும். என்னன்னா, இருக்கிற வேல மாறும். ஏன்னா, சனியுடைய பார்வைங்கிறது பலத்த குடுக்கும். எந்த இடத்துல பலம் குடுக்குது? 2ஆம் இடம், 5ஆம் இடம், 10ஆம் இடம். இந்த மாரி 3 இடங்களுக்கு சனி பார்வை கிடைக்கிறதுனால, கண்டிப்பாக உத்தியோகத்தில் மாற்றம் குடுக்கும். வேலையில கொஞ்சம் அதிகமான பளு இருக்கும். ஆனா, அதுக்கான பணம் வரும், ஊதியம் வரும். 2வது பணம் இல்லங்கிற நிலைமைகள், இது மேல பணம் கொஞ்சம் வந்துண்டே இருக்கக்கூடிய நிலைமைகள். அந்த பணம் மொத்தமா வராது. கொஞ்சம் பிச்சு பிச்சு வரும். குடும்பத்துல உங்க பேச்சுனால பிரச்சனை வரும். கொஞ்சம் பேச்சு மட்டும் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. குழந்தைகளுடைய ஹெல்த்ல கவனமா இருந்தா போதும். வேற எந்த பாதிப்பும் கிடையாது. கலைஞர்களுக்கு சூப்பரா இருக்கு. குழந்தை பிராப்தம் ஏற்படும். காதல் கன்ஃபார்ம் ஆகும். ஆனா என்ன மேட்டர்ன்னா, அஷ்டமத்துல சனி போம்போது வீட்ல பெரியவங்களுக்கு கொஞ்சம் நமக்கு எதிராவே இருப்பாங்க. இல்லைன்னா உங்க விருப்பமும், அவங்க விருப்பமும் டேலி ஆகாத மாரி இருக்கும். அத மட்டும் பார்த்துட்டா போதும். வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்களோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மெயினா கால் பகுதிகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். ஆனா என்ன ரியாலிட்டின்னா, சந்தோஷம் தான் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா, வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள்ல இனிமேல வேலை இருக்கும். நைட்டு ஃபுல்லா வேலை செய்ற மாரி இருந்தாலும், அதுக்கான பணம் வரும். ஹெல்த் மட்டும் பார்த்துங்க. டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க நல்லது. இதுக்கு ரொம்ப முக்கியமான பரிகாரம் என்னன்னு நான் சொல்றேன். அதாவது ஆஞ்சநேயர் வழிபாடுகள்ல ரொம்ப முக்கியமானது பஞ்சாமிர்த அபிஷேகம். அஷ்டமஸ்தானத்துக்கு சனி போய் உட்கார்ந்திருக்காரு குரு வீட்ல. அதனால வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி, அந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணதுல உங்களுக்கு வந்து பிரசாதமா குடுப்பாங்க. அந்த பிரசாதத்த அங்கேயே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். இத மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் குடுக்கும். எவ்வளோ மோசமான நிலைமைகள் இருந்தாலும், கடவுள் வந்து ஒரு லக்கி பாஸ்கர அனுப்பிச்சிருக்காரு. குரு உங்களுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ண போறாரு. ஸோ கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியும் சரி, சூரிய கிரகணத்துக்கான ஒரு பெயர்ச்சி சாந்தி ஹோமமும் சரி, நம்ம 2ம் சேர்ந்து பண்ண போறோம். லைவ் டெலிகாஸ்ட் நம்ம சேனல்ல நீங்க பார்க்கலாம். இந்தியால இருந்தாலும் சரி, வெளிநாட்ல இருந்தாலும் சரி, கீழ இருக்கிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. ஸோ லோக்கல் இந்தியாக்குள்ள இருந்தீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு பிரசாதம் வந்து கொரியர் பண்ணி விட்டுருவோம். ஸோ எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும். மெயினா சிம்ம ராசி நண்பர்களுக்கு கேட்க வேண்டிய விஷயங்கள்லாம் நெறைய கேட்டுட்டு இருக்கீங்க. பயப்படாதீங்க. தைரியமா இருப்பீங்க. நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த ஆஞ்சநேயர் உங்க கூட துணை நிப்பான்ங்கிறதுல எனக்கு டவுட் இல்ல. எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணன் உங்கள நல்லபடியா காப்பாத்தட்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சமஸ்த சன்மங்களானி பவந்தோணு குண்வந்து. ததாஸ்து நன்றி. வணக்கம்.